வணக்கம் நண்பா. 2020 நடந்து முடிந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வில் தமிழ் தகுதித்தாளில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப குறைவாக தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? 8ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்விகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, 6ஆம் வகுப்பில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நோட்ஸை பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க 8ஆம் வகுப்புலேருந்து எத்தனை கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், ஒரு கூற்று கேள்வி. ஓகேவா? அதாவது அந்த பிசி எக்ஸாமில் 122வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வாக்கியம் 1, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கூற்று பார்த்திங்கன்னா நான் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் எழுதியிருப்பேன். 8ஆம் வகுப்பில் முதல் இயலில் 28வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். கீழே இருக்குது பாருங்கள், 28வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? வீரமாமுனிவர் சொல்லி நான் எழுதியிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ அதை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் கூற்றுங்கிறது என்னது சரியான கூற்றாக இருக்கும். ஸோ இதிலே கொஸ்டின்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சீர்திருத்தத்தை செஞ்சிருக்காரு அப்படி தானே. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வாக்கியம் 2 என்னது சரியாக இருக்கும். ஏகர ஓகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். அப்போ இதில் அவர் சீர்திருத்தம் செய்ய போய் தான் என்னது அந்த எழுத்து சீர்திருத்தங்கிறது செஞ்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ கொச்சு 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து இந்த பாருங்கள், ஒரு பொறுத்துக அந்த பிசி எக்ஸாமில் 124 கேள்வியை கேட்டிருப்பாங்க. 8ஆம் வகுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிமணி தேசிய முனியாகர் எழுதிய நூல் என்ன பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 9வது கேள்வியாக 3வது இயலில் 9வது கேள்வியாக நான் வந்து எழுதியிருப்பேன். 3வது இயல் கீழே இருக்குது. ஓகேவா? இந்த இருக்குது 9வது கேள்வி பாருங்கள், நூல்கள்னு போட்டு எழுதியிருப்போம். ஓகேவா? அந்த கவிமணி அந்த டாபிக் கீழே இருக்கும். நூல்கள்னு போட்டு ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர் கையாம் பாடல்கள் சொல்லி நான் நிறைய மலரும் மாலை அப்படிங்கிற நூலாம் எழுதியிருப்பேன். ஸோ இப்போ ஆசிய ஜோதி நூல் யார் எழுதியிருக்கா? கவிமணி எழுதியிருப்பார். இதை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுத்துகையில் இந்த இது வந்து சரியானதாக இருக்கும். ஓகேவா? தேசிய முனியாகர் எழுதிய நூல் என்ன தான்? ஆசிய ஜோதி தான். அந்த கூற்று சரியானது. அதை பொறுத்த வரைக்கும் எனது தவறானது இந்த லாஸ்ட் உள்ள தான். ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து கேட்ட கேள்விகள் மேலே இருக்கும் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், முதற்கருவி என்ற பெயரில் அந்த பிசி எக்ஸாமில் 126 கேள்வியை கேட்டிருப்பாங்க. முதற்கருவி என்ற பெயரில் அழைக்கப்படும் இசைக்கருவி எது? ஸோ ஆப்ஷனை பாருங்கள், மத்தளம், சங்கு, கொம்பு, பறை எல்லாமே இசைக்கருவியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய 8ஆம் வகுப்பு கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 5வது இயலில் 38வது கேள்வியாக நான் வந்து எழுதியிருப்பேன். 38வது கேள்வி கீழே இருக்குது. ஓகேவா? முதற்கருவி என்பது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். என்னது? மத்தளம். ஓகேவா? மத்தளம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் உங்களுக்கு ஏல கொடுத்துருந்தாங்க, மத்தளம். ஸோ இப்போ முதற்கருவின்னு அழைக்கப்படுது என்னது? இந்த மத்தளம். ஸோ இது நான் சொல்கிறது வந்து இப்போ உண்மையாக இருக்கும் அப்படின்னா இந்த நோட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அப்படி தான் இந்த வீடியோ நோட்ஸ் வாங்கின யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் உடனே அந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ண பிடிஎஃபை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அந்த கொஸ்டின் பொய்யா இருந்தாலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் நம்ம டீட்டெயிலாம் கொடுத்துருக்கிறேன். 8ஆம் வகுப்பில் 5வது இயலில் 38வது கேள்வி எழுதியிருப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வாங்கினவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அந்த கமெண்டை வந்து தெரிவிங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதோட 3 கேள்வி முடிஞ்சது இல்லையா? 8ஆம் வகுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 3 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு 7ஆம் வகுப்பில் 8 கேள்விகளும், 6ஆம் வகுப்பில் 4 கேள்விகளும், 8ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 15 கேள்விகள் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 மார்க் தான் எடுக்கணும். ஓகே? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 17 மார்க் தான் தேவைப்படும். அந்த 17 மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 10ஆம் வகுப்பில் வந்துடும். 17 மார்க்கு கூட அதிகமாக தான் 9ஆம், 10ஆம் வகுப்பில் வருகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கான அனாலிசிஸ் வீடியோ போயிட்டுருக்குது. உங்களுக்கு நான் வரக்கூடிய நாட்களில் அந்த 9, 10ஆம் வகுப்பு நான் அனாலிசிஸ் வீடியோவை ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த நோட்ஸ் வேணும் சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபாக நீங்கள் வந்து இந்த ஃபைலை வாங்கிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி வைப்போம். உங்களுக்கு புக்காக கொரியரில் வந்து அனுப்பப்பட மாட்டாது. ஓகேவா? ஒன்லி பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ இதை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப கிளியராக தான் இருக்கும். நீங்கள் படிக்க மாதிரி தான் இருக்கும். அதை உங்களுடைய செலவில் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். நான் பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்புனா அதுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பி அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக தான் வரும். ஸோ பிரிண்ட் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.